வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முடியறதுக்கு இன்னுமே ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம 2026ஆம் ஆண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மந்த்ல, அதாவது விண்டர் சீசன்ல என்னென்ன அனிமி எல்லாமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 13 அனிமி தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ முக்கியமா இதுல ஒரு 2-3 அனிமி ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில அனிமியை ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமாவும், அதோட ஒரு 4 அல்லது 5 அனிமியை 2 மாசம் கழிச்சு தமிழ் டப்ல ரிலீஸ் பண்றதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்க நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3, ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3, அதோட 2 இசேகாய் அனிமியுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல, அதாவது இந்த டிசம்பர் மந்த்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் வீக்லி ஒரு எபிசோட் படி தான். ஸோ இந்த அனிமி எல்லாமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணி முடிய இந்த ஜனவரி மந்த்கான லைன் அப்ல இருக்கிற ஒரு அனிமியா தமிழ் டப்லயுமே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி எந்த அனிமி ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள் ரிலீஸ் ஆக போகுது, அதோட ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமாவோ மற்றும் 2 மாசத்துக்கு அப்புறமா என்ன அனிமி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோல இந்த 13 அனிமியுமே என்னென்ன அனிமி, அந்த அனிமி எப்படி இருக்குன்றதுமே இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவது நாம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, டார்க் மூன் த பிளட் ஆல்டர் என்கிற ஒரு டார்க் ஃபேண்டசி ரொமான்ஸ் அனிமி தான். ஸோ இந்த அனிமியை ஜனவரி 9 ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் டப் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தமிழ் டப்பில் இந்த அனிமியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது அந்த வென்ஸ்டே வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த அனிமியோட கதையுமே லைட்டாக ஒத்து போகுது. ஸோ யாருக்காவது இந்த வென்ஸ்டே மாதிரி ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த அனிமி எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அனிமியோட சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பயர்ஸ், வேர்வுல்ஃப்ஸ் அண்ட் 2 வித்தியாசமான ஸ்கூல் இருக்கு நண்பா. ஸோ அப்படி இருக்க புதுசா யாரண்டே தெரியாத ஒரு பொண்ணு வந்து அந்த 2 ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. இதை தவிர்த்து அந்த 2 ஸ்கூலுக்கு வெளியே சில மிஸ்டீரியஸான சம்பவம் எல்லாமே நடக்குது. ஸோ அதெல்லாம் என்ன, அதோட நம்ம ஹீரோன் யாரு என்பதை இந்த அனிமியை பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த அனிமியோட ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்க நண்பா. இதுக்கு அடுத்து அண்ட் அட்வென்ச்சரஸ் டெய்லி கிரைம் அட் ஏஜ் 29 என்கிற ஒரு ஃபேண்டசி அனிமியுமே ஜனவரி 7 ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த அனிமி தமிழ் டப் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு நம்ம ஹீரோ. ஆனா இப்போ தனக்கு தேவையான சாப்பாடை தானே தேடி வேட்டையாடுறது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அட்வென்ச்சரா இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்க ஒரு டஞ்சன்ல ஒரு மான்ஸ்டரோட சண்டை போட்டு ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறாரு. ஸோ அந்த பொண்ணுமே உயிரோட தான் இருக்குது. ஸோ அவங்க தன்னோட கஷ்டத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, ஒரு அனாதை. அதை கேட்டு நம்ம ஹீரோவுமே பாத்துக்கலாமே முடிவெடுத்து அந்த பொண்ணையுமே கூட்டிக்கொண்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத அட்வென்ச்சர் காமெடி ஃபேண்டசியா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமா யூ அண்ட் ஐயா போலர் ஆப்போசைட்ஸ் என்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி அனிமியுமே ஜனவரி 11 ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ இதுவுமே தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா தமிழ் டப்ல வரும். ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க, எல்லாரோடையுமே நல்லா பழகுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே அமைதி. ஆனா தன்னோட மைண்ட்ல இருக்கிறத டைரக்டா சொல்லிடுவாரு. ஸோ இதனால நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினுக்குமே பிடிச்சு போகும். ஸோ இவங்க 2 பேருக்குமே எப்படி ஒரு லவ் செட் ஆகுது, அதோட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு லவ் காமெடியா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சரி ஓகே நண்பா, இதுக்கப்புறமா என்னென்ன அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு மட்டுமே நான் சொல்றேன். ஸோ அந்த அனிமியோட கதையை பத்தியோ சின்ன லைனோ சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னா இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தா போகும். ஸோ அதனால ஃபாஸ்டா நாம அடுத்த அனிமியுமே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியோட சீசன் 3 இது ஜனவரி முதல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமியோட முதல் எபிசோட் ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா ஜனவரி எண்ட்ல இந்த அனிமியோட தமிழ் டப் ரிலீஸ் பண்றதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமியா இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3 சொல்லலாம். இந்த வருஷமே இந்த அனிமியோட சீசன் 3 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. மாப்பா ஸ்டுடியோக்கு கொஞ்சம் அனிமேஷன் ஒர்க் எல்லாமே ஹெவியா இருந்தால இந்த 2026ஆம் ஆண்டுல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால அனிமேஷனுமே ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இதுக்கப்புறமா ஃப்ரைட் அண்ட் பியாண்ட் ஜேர்னிஸ் என்ற அனிமியோட சீசன் 2 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்ல இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு இசக்கா டைப் அனிமி. இதுக்கடுத்து நம்ம மை ஹீரோ அகாடமியா விஜிலன்ஸ் அனிமியோட சீசன் 2 தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ அதுவும் நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல கொண்டு வர போறாங்க. இந்த அனிமியோட சீசன் 1 நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ சீசன் 2 நம்ம கிரஞ்சிரோல கொண்டு வர போறாங்க. சரி, இதுக்கடுத்து சென்டென்ஸ் டு பி எ ஹீரோ என்கிற ஒரு டார்க் ஃபேண்டசி அட்வென்ச்சர் அனிமியுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து கானாகேமி என்கிற ஒரு ரொமான்ஸ் காமெடி டிராமா அனிமியுமே தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்க. இதுக்கடுத்து ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியோட சீசன் 3 பார்ட் 2 தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனிமி ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள தமிழ் டப் ரிலீஸ் பண்றதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து ஒரு சைஃபை கேட்டகரியான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா அனிமியான ட்ரைகன் சார்கேஸ் அனிமியுமே தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்க. சரி, இதுக்கப்புறமா ஏவாசோ கியூட் கேர்ள் இந்த ஹீரோஸ் பார்ட்டி என்கிற
ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபேண்டசி அனிமையுமே தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறமா மிசன்த்ரோப் டீட்ஸ் கிளாஸ்போர்ட் டெமிக் ஹியூமன்ஸ்ங்கிற அனிமையுமே தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கடுத்து கொனான் த சோர்சரர் கான்சி என்கிற ஒரு ஃபேண்டசி அனிமையுமே தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க நண்பா. ஸோ உலாந்தா நண்பா இந்த அனிமி எல்லாமே. ஸோ முக்கியமாக மறுபடியுமே சொல்கிறேன், ஸோ இந்த அனிமி எல்லாமே தமிழ் டப்பில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இதில் 2-3 அனிமியை ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகிற அதே நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்ச பாதி அனிமி ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அனிமி எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் 2 மாதத்துக்கு அப்புறமா தான் அந்த அனிமியோட தமிழ் டப்புக்குமே எதிர்பார்க்கலாம் நண்பா. என்ன வெயிட் பண்ண சொல்கிறேன். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.